உலக சிவனடியார்கள் திருக்கூடத்தின் ஆலோசனை வழிகாட்டலுக்கு அமைவாக சிவதொண்டர் திருக்கூடத்தின் ஏற்பாட்டில் தாளங்குடா 2 அன்னை சாரதா அறநெறி பாடசாலை, சித்தி விநாயகர் ஆலயம், கண்ணகையம்மன் ஆலயம் மற்றும் நடராஜர் சைவ சித்தாந்த பயிற்சி மையம் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடாத்திய கண்ணப்ப நாயனார் குருபூசை விழாவும், அறநெறி கல்வி விழிப்புணர்வு ஊர்வலமும், சைவ சமய வினாவிடை போட்டியும், சிவசின்னங்கள் அணிவிக்கும் நிகழ்வும் இன்று ஞாயிற்றுக்கிழமை 9/2/2025 தாளங்குடா சித்தி விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்றது. தாளங்குடா அன்னை சாரதா அறநெறி பாடசாலை பொறுப்பாசிரியை திருமதி பரமேஸ்வரி மதிவதனன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அண்மைப்பற்றி பிரதேச செயலாளர் திருமதி தெட்சனா கௌரி தினேஷ் பிரதம அதிதியாகவும், மட்டக்களப்பு மாவட்ட இந்து கலாசார உத்தியோகத்தர் கி குணநாயகம், மண்மைப்பற்றி பிரதேச செயலக இந்து கலாசார உத்தியோகத்தர்களான திருமதி மேகலா முகுந்தர் மற்றும் திருமதி குமுதினி பரமசிவம் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும், கொக்கட்டிச்சோலை தாந்தோண்டீஸ்வரர் ஆலய பரிபாலன சபை தலைவர் ஈனா மேகராசா விசேட அதிதியாகவும், தாளங்குடா 153 கிராம சேவை உத்தியோகத்தர் சேனா டிலக்சன், தாளங்குடா சித்தி விநாயகர் ஆலய பரிபாலன சபை தலைவர் தானா வரதன், கண்ணகையம்மன் ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்களான சேனா விமலேஸ்வரன், சீனா அன்புராசா மற்றும் மாரியம்மன் ஆலய பரிபாலன சபை தலைவர் ஆனா தட்சணாமூர்த்தி ஆகியோர் அழைப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர். ஆரம்ப நிகழ்வாக கண்ணப்ப நாயனார் திருவுருவப்படம் தாங்கிய ஆன்மீக எழுச்சி ஊர்வலம் மாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகி கிராமத்தை சுற்றி தாளங்குடா சித்தி விநாயகர் ஆலயத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து கண்ணப்ப நாயனார் குருபூசை இடம்பெற்றது. பின்னர் நடைபெற்ற மாணவர்களின் நடனங்கள், பேச்சு அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தின. அத்தோடு அதிதிகள் உரைகள், சைவ புலவர் சிவஞான ஜோதி கனகசூரியத்தின் சிறப்பு சொற்பொழிவும் அரங்கை புதுமெருகூட்டின. இவற்றோடு அறநெறி பாடசாலை ஆசிரியர் கௌரவிப்பு, வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர் கௌரவிப்பு மற்றும் சிவசின்னங்கள் அணிவித்தல் ஆகியனவும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். களிரேவ